ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/8/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் ஏகாதசி. தக்ஷாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள். தேசிய விளையாட்டு தினம், சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:59 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:38 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 10 மணி 8 நிமிடங்கள் வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று அதிகாலை 4:59 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 4:49 மணி வரை பவம், அதன் பின்பு பாலபம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:38 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:38 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாடும் குரு மகான்களின் தரிசனம் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவான் வழிபாடு நன்மைகளை மேன்மேலும் கூட்டி தரும். இன்னைக்கு ஏகாதசி. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் பெரிய திருவடி கருடாழ்வாரையும் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமியும் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குடும்பத்துல இருந்து வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக மறையும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திர பகவான், கடக ராசியில் புத பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிர பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துல சந்திர பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றம் காண்பீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. வெளியில போகும்போது அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல சூரிய பகவான். இன்னைக்கு ஒரு சின்ன வருமானம் வரும். அந்த வருமானத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. எதுல போடலாம்? ஒன்று கோல்டுல போடலாமா, இல்லை ஆர்டி போடலாமா, இல்லை கொஞ்சம் இருக்கு எஃப்டியில் போட்டுடலாமா, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி எடுக்கிற காரியங்களும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு முடியும். உத்தியோகத்திலையும் தொழில் வியாபாரத்திலையும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புது மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 சக்கரை எடுத்து வாயில கொண்டு போயிடுங்கோ. அதாவது ஒரு 1/2 ஸ்பூன். சரியா? சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில சந்திர பகவான் பரவாயில்ல, ஆனா 3ஆம் இடத்துல சூரிய பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். சூரிய பகவான் சந்திர பகவான் பார்த்தா கூட சூப்பரான ஒரு நாள். சரியா? இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமா நிறைவேறும். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும். அதிர்ஷ்டமான ஒரு நாள். அதே மாதிரி உத்தியோகத்துல கொஞ்சம் வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கலாம். சரியா? கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களை நல்லா கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமே கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 12ஆம் இடமாகி அயனசேன போகஸ்தானத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். கேட்கவா வேணும்? வரவுக்கேற்ற செலவு வந்துட்டு இருக்கும். கவலையே விட வேணாம். சரியா? ஒரு செலவை முடிச்சுட்டு அப்படான்னு வந்து சோஃபால உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த செலவு கதவை தட்டும். சரியா? சரி, கதவை திறந்தே வச்சிருவோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஸோ செலவுக்கு மேல இன்னைக்கு செலவுகள் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். சரியா? சரி, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தபடியா கணவன் மனை ஒற்றுமை சூப்பரா இருக்குங்க. கவலையே படணும், நல்லபடியா இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் அழைப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சுப செலவு வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. வெளியில போகும்போது அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். எந்த அளவுக்கு நீங்க தொழில் வியாபாரத்துல உத்தியோகத்துல கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் தேடி வரும். புரியுதா? அதாவது சுறுசுறுப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உயர்வுகள் கிடைக்கும். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பலிதமாகும்.
இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவான். எந்த அளவுக்கு இன்னைக்கு அற்புதமா ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் தெரியுமா? பரபரப்பாக இருப்பதால். அதனால உத்தியோகத்துல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலையும் நல்லபடியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். இன்னைக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது, பெட்டரும். சரியா? அடுத்தபடியா கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. பிடிச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். திடீர்னு அதாவது வேலையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவளுக்கு இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தந்தையாரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அடுத்தபடியா இன்னும் என்னன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அதான் பெரிய பாக்கியம். ஏன்னா குழப்பம் இருந்தாலே பிரச்சனைங்க. கரெக்டா? குழப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இல்லத்தரசிகள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமா அந்த ஸ்வீட் உள்ள போறதா. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனாலும் 7ஆம் பார்வையா உங்களோட கலத்திரஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையா குரு பகவான் பார்க்கறாரு ஜென்மராசியை. அதனால ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற காரியங்கள், வாகன பயணங்கள் எல்லாத்திலையுமே ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த வெளியூர் போறவா, வெளிநாட்டுக்கு போறவாள்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஒண்ணு, கொஞ்சம் டென்ஷன் குறையணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் சன்னதிக்கு ஒரு சூற தேங்காய் போட்டுட்டு கிளம்புங்க. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் காலதாமதமாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்திராசிரமம் இருந்தா கூட. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல புத பகவான். மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் கண்டிப்பா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திர பகவான். ஆக உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்க போட்ட ஒரு சின்ன சின்ன எஃப்டி அதெல்லாம் இன்னைக்கு மெச்சூர் ஆகும். அதுக்குண்டான ஒரு வரமும் உங்களுக்கு தேடி வரும். அடுத்தபடியாக கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்கு. சந்தோஷமா கைத்தட்டுங்க. சரியா? பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு படக்கூடாது. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் கவனமா இருக்கிறது, ஒரு வியாபாரம், அற்புதமான ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிரவன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். 9ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை வேற பாக்குறாரு. கொடுப்பினை கொடுப்பினை கொடுப்பினை. இன்னைக்கு கொடுத்து வைத்தவர்கள் நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருந்தோம். சரியா? உத்தியோகத்துல உங்களுக்கு தனி பவர் கிடைக்கும். அற்புதமா முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். சில பேருக்கு கடன் சுமை குறையும். திடீர்னு ஏதாவது வருமானம் வரும். சரி, இந்த லோனை அடைச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லை, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். அரசியல்வாதிகள் அற்புதமான ஒரு பொறுப்பினை பெற்று மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதன்மை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு பார்வை விழாது. அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். பரவாயில்ல, ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் மாறுறதுனால பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் சமாளிப்பீங்க. இருந்தாலும் மனசுல கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. சரியா? அந்த பதட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. இருந்தாலும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைபளு குறைஞ்சு டென்ஷனும் குறையும். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கூட்டாளிகள் கொஞ்சம் அனுகூலமா இருப்பாங்க. அதனாலே ஒன்றும் பிரச்சனைகள் பெருசா இருக்காது. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில கொஞ்சம் சிறப்பாக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு பார்வை அப்படி இப்படி போகும். அதனாலே கவனிக்க முடியாம போகும். ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் இந்த அங்க இங்க பாக்குறதெல்லாம் விட்டுட்டு நேர ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கிறத அதை பார்த்துக்கணும். சரியா? அடுத்தபடியா வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கொஞ்சம் கையில அரிசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நேரம் உங்க வீட்டு வாசல்ல, காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம் பண்ற எறும்புகள் உங்களை வாழ்த்தும். அதனாலே மனசுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் உற்சாகம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானமாக்கி 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான். பகிர்வுன ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல சூரிய பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய வைக்க போறார். உங்களோட கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வந்து சேரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கும். ஏன் திடீர்னு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ரிலேஷன்ஸ் வந்துருவா, உறவினர்கள். அதனாலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருந்தாலும் அவங்கள கவனிக்கணும்னா அதனால செலவுகளும் இருக்கும். ஒரு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வேலை பளு அதிகமா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற ஒரு சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உறவினர்கள் கை கொடுப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 துளசி எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.